ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம யூடியூப்பில் கமெண்ட்ஸ் நிறைய வரும். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுல, ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அவங்களுடைய பர்சனல் விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ரிப்ளை பண்ணல, ஏன் ரிப்ளை பண்ணல அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதான் சார் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறதுல அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அந்த மோட்டிவேஷன் தான் வந்து இன்றைக்கி தேதி வரலாம் எனக்கு வீடியோ போடுறதுக்கான ஒரு பிக் மோட்டிவேஷனாக இருக்குது. ஓகே, ரிப்ளை பண்ணல அப்படின்னு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்க்யூ அல்லது ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்காக உங்களுக்கு நான் ஒரு ஹார்ட் சிம்பிளோ லைக் பண்ணியோ இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ரிப்ளை ஓகே அப்படின்னு சொல்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் எப்பவுமே வந்து நீங்கள் தான் வந்து எனக்கு பிக் சப்போர்ட். அது அந்த ஃபார்மாலிட்டிக்காக வந்து நான் உங்களுக்கு ஹார்ட் பண்ணோம், அதாவது ஒரு தேங்க்யூ அப்படின்ற ஒரு மெசேஜோ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிங்கன்னா சாரி ஃபார் தட். நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக சேனல் அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஓகே, சரி. இன்னும் சரி சார், நாங்கள் டவுட்லாம் வந்து கேட்குறோம் கமெண்ட்டில், நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுட் கேட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு எஸ் ஆர் நோ டைப்பில் நான் பண்ணணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு பண்ணணும். அல்லது ஒரு சில 2 வார்த்தை 3 வார்த்தை நான் டைப் பண்ணிவிட்டு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லினா ஓகே. ஆனால் அது முழுசாக உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் வந்து அந்த ஆன்சருக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சார், நான் ஹோல்ட் பண்ணாமல் நான் இத்தனை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு, நான் ஹோல்ட் பண்ணுறமா எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது கேட்குற உங்களுடைய பெயின் வந்து எனக்கு புரியுது. நான் சொல்கிறது வந்து ஒரு வேர்டில் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி உங்களுடைய பெயின் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து விவரமாக உங்களுக்கு புரிய வச்சா தான் வந்து உங்களுக்கு புரியுமே தவிர, எனக்கு 1.5 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு கால் ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது, ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ஹோல்ட் பண்ணாதீங்க, எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன் எக்ஸிட் ஆகுங்க? ஏன் ஹோல்ட் பண்ணுங்கள்? எதுக்காக ஹோல்ட் பண்ணணும்? ஏன் எக்ஸிட் ஆகணும்? இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் அதே தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டாப் லாஸ் போடாமலாம் ட்ரேட் பண்ணலாமா சார்? ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்ககிட்ட கிளாஸ் எடுத்துங்க, எங்ககிட்ட கற்றுங்க, எங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வாங்கிக்கிங்க, அது ஸ்டாப் லாஸே போட தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இதுக்கு ஒரே வேர்டில் சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் இல்லை, எதுக்கு இல்லை, எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் மொத்தமாக பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அந்த எக்ஸாம் ஒரு சின்ன கமெண்ட் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்தேன், இருக்குதா அன்றைக்கி? ஓகே, எஸ்டர்டே 21,800 CE பொசிஷன் எடுத்தேன் சார், ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்காரு. இப்போ நிறைய மாதிரி கமெண்ட் இருக்கும். இது இன்னொரு சேம் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கேட்டது 1.5 லட்ச ரூபாய் லாஸில் இருக்குது சார், நான் வந்து ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, 1.5 லட்ச ரூபாய் லாஸோடு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஆயிரத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்க ரெடியாக இருந்தீங்க, அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. இப்போ 1.5 லட்ச ரூபாய் லாஸில் காமிக்குது, ஓகே அக்செப்ட், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட பிளான் எவ்வளோ இருந்தது? 3,000 ரூபாய் லாஸில் அக்செப்ட் பண்ணுறதுக்கு இருந்ததா, இல்லை 5,000 ரூபாய் லாஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ? நீங்கள் அந்த ட்ரேடை எந்த செட்டப் அமைஞ்சது, அந்த செட்டப்பில் எவ்வளோ உங்களுக்கு லாஸ் தெரிஞ்சது, ஃபஸ்ட் அது தெரிஞ்சிடும் இல்லையா? அது தெரியாத வரலும் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்றது ராங் கொஷின். ஓகேங்களா? ஸோ கடந்து போயிடுச்சு. அந்த 5,000 ரூபாய் தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க. 8,000 லாஸ், 10,000 லாஸ், 15,000, 20,000, 50,000 லாஸ் போக சொல்ல அது உங்கள் கட்டுக்குள்ளே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் அந்த இதில் வந்து ஹோல்ட் பண்ண கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கணும். எவ்வளோ நீங்கள் பெயின் நீங்கள் அனுபவிக்கணும், அந்த பெயின் ஸ்டார்ட் ஆக சொல்லி முனையிலே கிள்ளி எறிஞ்சிருங்க. கண்டினியூ பண்ணாதீங்க, அந்த பெயினை வந்து கண்டினியூஷன் பண்ணாதீங்க. ஓகே, நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதையாக சொல்கிறேன், புதுசாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். பார்த்துங்க, இப்போ லைவில் கூட நான் உங்களுக்கு நேற்று எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் ஓடிந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டில் இன்றைக்கி ட்ரேட் எடுக்கேன். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது ப்ரெசென்ட்டு, உங்களுக்கு 1:2 டார்கெட் இங்கே எங்கேயோ உங்களுக்கு 1:2 கிடைக்குது, இந்த டிஸ்டன்ஸை கிடைக்குது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வரணுமே தவிர, இல்லை இந்த இடத்துல வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு ராங். ஏன்னா நம்ம ரிஸ்க் எவ்வளோ எடுக்கிறோம்? ₹1 ரிஸ்க் எடுக்கணுமா? ₹2 கிடைக்குதா? ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், திரும்ப நியூ செட்டப்புக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த செட்டப்பில் அந்த செட்டப்பில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்குது? இப்போ வந்து இந்த ரெசிஷன்ஸு பிரேக் அவுட்டு, இந்த பக்கம் ஸ்விங் லோ நமக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்குது, இந்த 1:2 கிடைக்குது, நல்ல செட்டப்பு. ஓகே, 1:2 புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, சிம்பிள் செட்டப் முடிஞ்சது. இல்லை நான் தெரியாமல் ஏதோ ட்ரேட் எடுத்துட்டேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நான் தெரியாமல் ட்ரேட் எடுத்துட்டேன், ரிவர்ஸில் வந்துச்சு, நம்ம இப்போ ஆப்போசிட் வியூவிலும் திங்க் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன மெசேஜ் சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. இல்லை நம்ம யூடியூப் வீடியோவில் கூட போய் பாருங்கள். மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய சேனல். இது நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கும். மேபி நிறைய புதுசாக வந்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க,
இந்த விஷயம்லாம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறைய வந்துகிட்டே இருக்கும். மெயின் எஜுகேஷனல் பர்பஸ் டிப்ஸ் கால்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, அது முன்னாடி சொல்லிடுறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்க பொசிஷனை ஹோல்ட் பண்ணாதீங்க, எப்போ லாஸ் ஆகுது இமீடியட்டாக கட் பண்ணிடுங்க, பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி இதுக்கும் லிங்க் இருக்குது. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த மார்க்கெட்டில் யாரும் 100% நான் தான் ட்ரேடர், 100% என்கிட்ட வாங்க, 100% நான் பண்ணுறேன், 100% அப்படின்ற வார்த்தையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேடிங்கில். ஓகே, எவ்வளோ தான் நீங்கள் ஜினியனாக இருக்கட்டும், எவ்வளோ தான் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், 100% அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். இங்கே ட்ரேடிங்கில் இருக்க முழு கான்செப்டே பார்த்திங்கன்னா வர நஷ்டத்தை எப்படி குறைக்கணும், எப்படி ப்ராஃபிட்டில் ரைஸ் பண்ணணும், இதுதான் இருக்கிறது இந்த ட்ரிக்ஸ். நீங்கள் எங்கன்னா கிளாஸ் எடுத்துங்க, நீங்கள் என்னென்னா பண்ணிங்க, எங்கன்னா போங்க, எங்கன்னா வாங்க, என்னென்னா பண்ணிங்க. இதில் நஷ்டத்தை எப்படி குறைக்கலாம், நஷ்டத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்களே தவிர, நான் எவ்ரி ட்ரேட்லேயும் எனக்கு ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகக்கூடாது, ஒன்லி ஃபார் டார்கெட் மட்டும் போயிட்டே இருக்கணும் அப்படின்றது வேலைக்காகாது. உங்களுக்கு போய் சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு யாருனா சொன்னீங்க கிளாஸஸ் எடுத்தாங்களோ அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சேல் பண்ணாங்களோ அப்படின்னாவும் அவங்க போய் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு தெளிவாயிடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. அதே மாதிரி பொசிஷனில் நீங்கள் யார்கிட்டே யூடியூப்லேயோ அல்லது வேறு எங்கேயாச்சும் நான் காலில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி சஜஷன் கேட்காதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சஜஷன் கேட்க பழகிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒருத்தர்கிட்ட கேட்டு பண்ணலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தோம். கடைசி வேலை கேட்டுகிட்டே இருப்பீங்க, அடுத்தவங்களை சார்ந்தே இருப்பீங்க. அவன் ஒன்று சொல்லுவான் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான், இல்லை வேணாம் ஹோல்ட் பண்ண எக்ஸிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடுத்தவங்களை சஜஷன் கேட்டு தயவு செஞ்சு உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணாதீங்க. நீங்களாக இருங்க. உங்களுடைய ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் ஆகும். ஆனால் என்னென்னா அந்த டவுட் கிளியர் ஆகிற வரலும் உங்களோட பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லாஸஸ் அதிகமாக சொல்லி இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதாவது நேற்று ஸ்டாப் லாஸ் நேற்று ஒரு 50,000 போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 1 லட்சம் போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 2 லட்சம் போயிடுச்சு, 3 நாள் 4 நாள் தொடர்ந்து லாஸஸ் ஆகணும்னா இவங்க ஆட்டோமேட்டிக் பேனிக் க்ரியேட் ஆகிறாங்க. இந்த 4 நாள் தொடர்ந்து லாஸ் ஆனோன்னா அடுத்த நாள் எதையும் யோசிக்காமல் குவான்டிட்டி சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் லாஸ் ஆகிடுச்சு, அட்லீஸ்ட் இந்த ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட் வந்துட்டால் நம்ம ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ இது எந்த தப்பு எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாஸை மேனேஜ் பண்ண தெரியல. அவங்களோட 50,000 ஏன் லாஸ் ஆச்சு, அடுத்த நாள் இது ஏன் லாஸ் ஆச்சு, இது ஏன் லாஸ் ஆச்சுன்ற விஷயம் தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் அதில் மீண்டு வெளியே வர முடியல. எப்படி லாஸ் ஆச்சுன்னு ஓவர் ட்ரேடிங் பண்ணிட்டேன் சார், எமோஷ்னலில் அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டேன், குவான்டிட்டி சைஸ் அதிகமாக போட்டு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணங்கள். ஓகே, ஸோ அந்த காரணங்கள் தெரியாமல் நீங்கள் லாஸஸ் அதிகப்படுத்த என்ன ஆகும், உங்களுடைய சக்ஸஸ் கம்மியாகிட்டே இருக்கும், லாஸஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்க, 2 கான்செப்ட் தான். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. லாஸை மேனேஜ் பண்ண கற்றுக்குங்க. லாஸ் மேனேஜ் பண்ணால் எப்படி பண்ணணும், எப்படிலாம் குறைஞ்ச லாஸஸ். இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டிங்கப்பா, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க, உங்களோட ஸ்விங் லோ இதையே வச்சுக்கலாம். மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட்டு ஸ்விங் லோ இங்கே இருக்குது. இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் எப்படி மேனேஜ் பண்ணிங்களா, இந்த லாஸை இந்த லாஸ் இங்கே குறைச்சிட்டிங்க. அப்போ மேலே மூவ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இங்கே மேலே மூவ் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு காஸ்ட் டு காஸ்ட் வந்துடுச்சு ஸ்டாப் லாஸ். அதாவது ப்ராஃபிட்டில் ரைட் பண்ணணும் அப்படின்றவங்க இங்கே காஸ்ட் டு காஸ்ட் மார்க்கெட் திரும்பி உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் பெருசாக ஒன்று வரப்போதில் லிட்டில் பிச் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் நீங்கள் வெளியே வரலாம். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் தோராயமாக வரும் போகும் அப்படின்ற நம்பிக்கையில் ஹோல்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்ன அன்பான ரிக்வஸ்ட். ஓகே, சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.